இந்தியாவில் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா மாநில கட்சிகள்லாம் முடிச்சுக்கிட்டே வராங்க. மாயாவதினு ஒரு பெரிய சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க உத்தரப்பிரதேசத்தில். பிராமணர்களும் உயர்ந்த ஜாதிக்காரர்களும் அதிகமாக இருக்கிற இடத்தில் ஒரு ஆதி திராவிட பெண்மணியை சேர்ந்த அவர் மிகப்பெரிய தலைவராக வருவதற்கு அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி அனுமதித்தது, எந்த தப்பும் பண்ணல. இன்னைக்கு அந்த அம்மா பிஜேபி ஆபீஸ்ல வாட்ச்மேன் மட்டும் தான் வேலை பார்க்கல. அந்த மாதிரி அந்த கட்சி முடிச்சிட்டாங்க. ஆப் இருந்துச்சு ஆம் ஆத்மி, அண்ணா ஹசாராவும் இப்ப கெஜ்ரிவாலும் போய் இந்த 2Gக்கு உட்காந்துக்கிட்டு 2 லட்சம் பேர்த்த ஒரு கிரவுண்ட்ல கூட்டி இந்தியாவை மீட்க போகிற ஊழலெல்லாம் ஆட்சினாங்க. அவரு மேல ஊழல் குற்றச்சாட்டு போட்டு அவரை முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு அந்த கட்சி எங்களுக்கு தெரியும். சிவசேனா மதவாதத்தை கையில வச்சுக்கிட்டு மகாராஷ்டிரா ஃபுல்லா கையில வச்சிருந்தாங்க. அப்பவே கலைஞர் இடத்துல ஒரு முறை சொன்னார், இந்த சிவசேனா கட்சி தப்பு பண்றாங்க. எப்படி பெரியாரும் திராவிட இயக்க தலைவர்களும் தமிழ், தொன்மை, திராவிடம் என்று நம்முடைய பெருமைகளை கையில் எடுத்தோமோ அதை போல சிவாஜியை முன்னிறுத்தி மராட்டியம் எங்கள் வீரமிக்க மாநிலம், எங்களுக்கு கலாச்சாரம் இருக்கு, மராட்டிய மொழி இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த கட்சி நின்று அவங்க பக்தி வழியில போய் சிவசேனா ஆரம்பிச்சாங்க. கூட்டுக்குள்ளே 2001 உடைச்சு அதை முடிச்சிட்டாங்க. அகாலித்தனம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. இப்படி மாநிலத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் நசுக்கிக் கொண்டே வந்து நாங்க தான் ஆளுவோம், எங்க இருக்கிற மதம் தான் இந்த மதத்தில் இருக்கணும், சிறுபான்மை மக்கள் அங்க இருக்கலாமே தவிர உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, ஒரே மொழி தான், ஹிந்தி தான் பேசணும், கோயிலில் சமஸ்கிருதம் தான் இருக்கும், மாகாண மொழிகளுக்கெல்லாம் வேலை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கபடமான ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கு இவ்வளவு திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிற பாஜக அரசாங்கத்தை இன்னைக்கு யாராவது வேகமா பேசி எதுக்குறாங்களா பாத்தீங்களா? ஆட்சியில இல்லாத அகிலேஷே எதுக்கு பயப்படுறாரு? ஆட்சியில எதுக்கு பயப்பட அவசியம் இல்லை. ஆட்சியில இல்லைன்னா என்ன வேணாலும் சொல்லலாம், மோடி அமித்ஷாவுக்கு ஆட்சி கலைக்க போறாங்களா? அப்போ கையில் அதிகாரம் இல்லாத அரசியல் கட்சிகளே மோடி இருப்பதற்கு பயப்படுகிற நேரத்தில் எல்லா அதிகாரத்தையும் வைத்துக் கொண்டு நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய ஒரே அதிமுக தலைவராக ஏன் இவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோம்னு கேட்டீங்கன்னா, இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இன்னும் 2 அமைச்சர் மேல ரைடுங்கிறாங்க, எம்எல்ஏவுக்கு வருங்கிறாங்க. ஏன் விட்டாங்க? ஏற்கனவே பயப்பட போறது நம்ம பயப்பட போறது. அவங்க எல்லா வழிகளிலேயும் முயற்சி செய்துவிட்டு இந்த இயக்கம் ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மனிதர் இரும்பு மனிதராக இருக்கிறார் என்றால் அவருக்கு பின்னால் பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற திராவிட தத்துவம் இருக்கிற காரணத்தினால் இவரை வீழ்த்த முடியவில்லை என்ற முடிவுக்கு இப்ப இந்த தத்துவத்தையே வீழ்த்தணும்னு ஆசைப்படுறாங்க. எனவே இந்த தத்துவத்தை வீழ்த்தணும்னா ஆட்சியில் இருக்கக்கூடாது. ஆட்சியில் இருந்தாலும் திராவிட மாடல், ஆட்சியில் இருந்தாலும் அன்புக்கரங்கள், ஆட்சியில் இருந்தாலும் உங்களுடன் ஸ்டாலின், ஆட்சியில் இருந்தானே கீழடி, ஆட்சியில் இருந்தானே செம்மொழி, ஆட்சியில் இருந்தானே இரும்புக்கிற 5000 வருஷம் இந்த பெருமையெல்லாம் பேசுறீங்க. ஆட்சியில் இல்லைன்னா என்ற ஒரு முடிவெடுத்து விட்ட காரணத்தினால் பஞ்சமா பாதம் என்று சொல்வார்களே நம்பிக்கையாளர்கள், அந்த மாதிரி ஒரு காரியத்தை தமிழ்நாட்டில் எப்படியாவது செய்து ஆட்சிக்கு வர வேண்டும் அல்லது ஆட்சியை கவிழ்த்து நம்மளுடைய ஆட்சியை கவிழ்த்து குடிக்கிறார்கள். அதுக்கு இடம் கொடுக்காம தான் இவ்வளவு வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். 96 இல்ல 2003 இல்ல ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே இல்ல. பூத்துக்கு செலவுக்கு ஏதாவது கொடுப்பாங்க, வாக்காளர் பட்டியல் நம்ம வச்சுக்கோம், கூட போய் ஓட்டு கேட்போம், ஜெயிச்சு வந்துட்டே இருக்கும், மந்திரி ஆகிட்டே இருப்போம். இப்ப இவ்வளவு கவனமாக இருப்பதற்கு காரணம் இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த தேர்தல் 2026 மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் ஆகுவதற்காக மட்டும் இல்ல, நாடாளுமன்றத்தில் 6வது முறையா இருக்க ஏறத்தாழ 25 ஆண்டு கால வேதனார். எங்களிடத்துல பிஜேபி கூட்டணி இருக்கிற சந்திரபாபு நாயுடு கட்சிக்காரங்களே சொல்றது, வேற வழி இல்லாம கூட்டணி சேர்ந்துட்டோம், தயவு செய்து இந்தியாவை இடத்துல காப்பாற்றணும்னா உங்க முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சர் வந்தாதான் முடியும், இல்லைன்னா தமிழ் இருக்காது, தெலுங்கு இருக்காது, மலையாளம் இருக்காது, மராட்டியம் இருக்காது, மாநில மொழிகள் இருக்காது, மாநில கலாச்சாரம் இருக்காது. நம்மகிட்ட இத்தனை வேற்றுமை எல்லாம் சேர்ந்தாலும் இந்தியா. நீங்க கட்டுற வேட்டியை மகாராஷ்டிரா கட்டுறானா, மகாராஷ்டிரா கட்டுற ராஜஸ்தான்ல போடுறானா, ராஜஸ்தானுக்கு தொட்டு காஷ்மீர்ல இருக்கா, காஷ்மீர்ல போடுறதுக்குள்ள கேரளாவில் இருக்கா, உணவு ஒரே மாதிரி இருக்கா? கேரளாவுக்கு போனா என்ன கறி ஃபேமஸ் சொல்ல வேண்டியதில்லை. அந்த கறி ஃபேமஸ் இங்க சாப்பிடுறோமா? இங்க சாப்பிடுறா, அங்க இட்லி தோசை அங்க சாப்பிடுறானா?